வணக்கம். ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையை தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இல்லை நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அந்த கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, இல்லை வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோங்க, எல்லாருக்குமே இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கதாபாத்திரமா தான் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரம் ஒரு கதையில கொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஷெர்லாக் ஹோம்ஸையே கொல்ற அளவுக்கு ஒரு அதிபுத்திசாலியான ஒரு வில்லன் ஒரு கதையில வந்தான் அப்படின்னா அவங்களால ஏத்துக்க முடியுமா? ஆனா அப்படி ஒரு கதையை தான் 1894 சர் ஆர்தர் கோனன் டோயில் வெளியிட்டார். அந்த கதை தான் த ஃபைனல் ப்ராப்ளம், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த ஃபைனல் ப்ராப்ளம். த மெமரி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன்ல வர கடைசி கதை தான் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த ஃபைனல் ப்ராப்ளம். வாங்க கதை கேட்கலாம். அந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, வாட்சன் தன்னோட நினைவுகள் எல்லாம் சொல்ற மாதிரி தான் அந்த கதைகள் ஆரம்பிக்குது. இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே அவனோட நினைவுகளை வச்சுதான் நிறைய கதைகள் ஆரம்பிக்கும். பொதுவாகவே ஷெர்லாக் ஹோம்ஸோட எல்லா கதையும் வாட்சன் தான் டெஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும், முதல் கதையில இருந்து கடைசி கதை வரைக்கும். ஸோ இந்த கதையும் அப்படிதான் ஆரம்பிக்குது. வாட்சன் ஆரம்பிக்கும் போதே இந்த கேஸை பத்தி பேசணும்னாலே எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கதையை ஆரம்பிக்கும் போது வாட்சனுக்கு இன்னொன்று என்னன்னா, வாட்சனுக்கு கல்யாணம் ஆயிடுது. வாட்சன் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது ஷெர்லாக் விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் இந்த கேஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை வரும். நீங்க ஷெர்லாக் வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும். வாட்சன் தனியா போயிருவாரு. ஸோ வாட்சன் ஒரு டாக்டர்ல அவரோட ஒய்ஃபோட வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, அவரோட டாக்டரா அவரோட தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பட் ஷெர்லாக்குக்கும் அவருக்குமான அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ எப்படி இந்த கதை ஆரம்பிக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ஷெர்லாக் என்னோட வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி வாட்சன் அந்த கதையை அந்த நினைவுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஷெர்லாக் வீட்டுக்கு வரும்போது எப்படி வர்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு பதட்டத்தோட வர்றாரு. ஷெர்லாக் காலில் அடிபட்டிருக்கு. ஸோ அதாவது வாட்சன் முதல் முறையா ஷெர்லாக் முகத்துல ஒரு பயத்தை பார்க்கறான். இது வரைக்கும் ஷெர்லாக்கை அவன் பயந்து அவன் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஷெர்லாக்கை பார்க்கும்போது வாட்சனுக்கு ஒரு பதட்டம். என்னாச்சு ஷெர்லாக், நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக்கை கேட்கிறான். நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றான். சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ ஜேம்ஸ் மொரியார்ட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ஜேம்ஸ் மொரியார்ட்டி எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கதையில வரும்போது இந்த ஜேம்ஸ் மொரியார்ட்டி யாருக்குமே தெரிஞ்சிருக்காத மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆக்சுவலா நான் போன வீடியோல ஒன்று தப்பா சொல்லியிருந்தேன். ஜேம்ஸ் மொரியார்ட்டி கதாபாத்திரம் வேலி ஆஃப் த ஃபியர்ல தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அது தப்பான மென்ஷன். ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் மொரியார்ட்டி கதாபாத்திரம் இந்த கதையில தான் வருது, த ஃபைனல் ப்ராப்ளம்ங்கிற ஷார்ட் ஸ்டோரிஸ்ல தான் வருது. ஸோ ஜேம்ஸ் மொரியார்ட்டி அந்த கேரக்டர் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாட்சன் சொல்றான். ஸோ நான் கடந்த 6 மாசமா நான் ஒரே ஒரு கேஸ்ல தான் இன்வால்வ் ஆகியிருக்கேன் வாட்சன் அப்படிங்கிறான். என்ன அந்த கேஸ் அப்படின்னு ஷெர்லாக் சொல்றான். அதாவது இந்த இங்கிலாந்துல இருக்கிற அண்டர் வேர்ல்டோட மாஸ்டர் மைண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அந்த விஷயம் எனக்கு இப்போ லேட்டஸ்டாக தான் தெரிய வந்துச்சு. இங்க நடக்கிற எல்லா ஆர்கனைஸ்டு கிரைமுக்கும் அவன் தான் மாஸ்டர் மைண்ட். ஸோ அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற நிறைய குற்றங்களை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனை ஃபாலோ பண்ணி நான் போக ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஜேம்ஸ் மொரியார்ட்டி அப்படிங்கிற ஒருத்தன் தான் இந்த எல்லாத்தோட மாஸ்டர் மைண்டுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஜேம்ஸ் மொரியார்ட்டி யாரு அப்படின்னா, டெக்னிக்கலி அவன் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட். அவன் ஒரு பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஜீனியஸ். அதாவது அவன் மேக்ஸ் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு அல்காரிதமை அவன் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு PhD சப்மிட் பண்ணான். அந்த அளவுக்கு ஒரு அறிவாளி. ஒரு ப்ரொஃபஸராகவும் வேலை பார்த்தான் ஒரு காலேஜில். ஸோ ஹீ இஸ் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் மொரியார்ட்டி தான். ஆனால் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கும்போது தான் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு, நம்மளோட இவ்வளோ அதிபுத்திசாலித்தனம் வெறும் இந்த கணக்கை சொல்லி கொடுக்கறதோட நின்றக்கூடாது, இதை தாண்டி நம்ம அதை பயன்படுத்தணும்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போன்னா ஏன் இந்த அறிவாளித்தனத்தை, இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறான விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்போ இருந்து கொஞ்சமா அவனோட புத்திசாலித்தனத்தால இங்க இருக்கிற அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் எல்லாம் அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். ஸோ இவனுக்காக வேலை பார்க்கறதுக்காண்டி ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க நடக்கிற ஒரு கிரைமை நம்ம போய் பிடிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு குற்றவாளி மாட்டுவான். இதே மாதிரி அங்கங்க இந்த இங்கிலாந்து ஃபுல்லா குற்றங்கள் நடக்கும். இதுல எல்லாம் ஒவ்வொருத்தன் தப்பு செய்யறவன் மாட்டுவான், அதுல தண்டனைக்கு உட்படுத்துவான், எல்லாமே நடக்கும். ஆனா இந்த கனெக்ஷனை எல்லாம் நம்ம டாட் பண்ணோம், அந்த டாட்டை எல்லாம் நம்ம ஒரு இடத்துல லிங்க் பண்ணோம்னா எல்லாத்தோட சென்டரா நின்றுகிட்டு இருக்க ஒரு ஆள் தான் ஜேம்ஸ் மொரியார்ட்டி. கிட்டத்தட்ட ஸ்பைடர் வெப்ல நடுவுல இருக்கிற ஒரு ஸ்பைடர் மாதிரி அப்படின்னு ஷெர்லாக் சொல்றான். ஸோ எனக்கு இந்த ஜேம்ஸ் மொரியார்ட்டியை பிடிச்சிட்டா போதும்,
எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, எனக்கு சமமான ஒரு போட்டியாளனா, ஒரு வில்லனா நான் வந்து ஜேம்ஸ் மொரியார்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஈக்குவலான ஜீனியஸ் அவன். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜேம்ஸ் மொரியார்ட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டேன், ஜேம்ஸ் மொரியார்ட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த டிடெக்டிவ் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிடலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஒரு முக்கியமான குற்றவாளி. ரிட்டையர்ட் ஆயிட்டு நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். ஸோ ஜேம்ஸ் மொரியார்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நான் ஓட ஆரம்பிச்சேன். நீங்க அந்த தனி ஒருவன் படத்துல பார்த்திருப்பீங்கல்ல, தனி ஒருவன் படத்துல அந்த ஜெயம் ரவியோட கதாபாத்திரம் வந்து அந்த வில்லன், அந்த சித்தார்த் அபிமன்யு, அந்த கதாபாத்திரத்தை வந்து தன்னோட எதிரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனை பிடிச்சிடுறதா என்னோட வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் ஆர்க் எல்லாம், இந்த தனி ஒருவனோட கேரக்டர் ஆர்க் எல்லாம் எனக்கு இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷெர்லாக் வந்து வாட்சன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ற அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு வந்து தனி ஒருவனை வந்து பயங்கரமா ஞாபகப்படுத்திச்சு. ஸோ மேபி இது இன்ஸ்பயர் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அதுக்கடுத்தும் கதையை வந்து கண்டினியூ பண்றாரு ஷெர்லாக். ஸோ இது 6 மாசமா நான் வந்து ஜேம்ஸ் மொரியார்ட்டியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா. ஏன்னா ஜேம்ஸ் மொரியார்ட்டிக்கு எல்லா இடத்துலயும் ஆட்கள் உண்டு. அதனால ரொம்ப 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 சீக்ரெட்டா நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ப்ரூஃபா எடுத்து கிட்டத்தட்ட இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த வாரம் வர்ற திங்கட்கிழமை போலீஸ் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்க போறாங்க. எல்லா ஆதாரங்களும் கிட்டத்தட்ட போலீஸ்கிட்ட போயிருச்சு. சில முக்கியமான ஆதாரங்கள் மட்டும் என் கையில இருக்கு. இந்த கேஸை நான் முடிக்க போறேன் அப்படிங்கிற இந்த திங்கட்கிழமையோட இந்த கேஸ் முடிய போது ஜேம்ஸ் மொரியார்ட்டி வுட் பி அரஸ்டட் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்றான். சரி, இப்போ அதுக்கு அடுத்து என்னாச்சு, இப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வாட்சன் கேட்கிறாரு அடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என்னோட வீட்டுல உட்காந்து என்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேட்டுச்சு. கதவை திறந்தா ஒரு உயரமான ஒரு ஒல்லியான மனிதர் வந்தாரு. அது யாருன்னா ஜேம்ஸ் மொரியார்ட்டி. ஜேம்ஸ் மொரியார்ட்டியை முதல் முறையா நேர்ல பக்கத்துல அன்னைக்கு தான் சந்திக்கிறேன். மறைமுகமா சந்திச்சிருப்பாரு ஷெர்லாக், பட் நேருக்கு நேரம் சந்திக்கிற காட்சி வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த சீன் எப்படி இருக்குன்னா, வாசிக்கும் போதே செம்ம கூஸ் பம்பா இருக்கும். அதாவது 6 மாசமா ஷெர்லாக்கை பத்தி நம்மளுக்கு தெரியும், ஒரு பெரிய ஜீனியஸ், ஒரு பெரிய அதிபுத்திசாலி. அப்போ அவர் வந்து எவ்வளவு மறைமுகமா அந்த கேஸை வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. 6 மாசமா ஜேம்ஸ் மொரியார்ட்டியை யாருக்கும் தெரியாம ஃபாலோ பண்ணி ப்ரூஃப் எல்லாம் எடுக்கிறாரு. ஒரு அடுத்த வாரம் அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட போலீஸ் கைக்கு போகுது, எல்லா ஆதாரங்களும் கொடுக்க போறாரு. இந்த நேரத்துல ஜேம்ஸ் மொரியார்ட்டி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஏன்னா ஷெர்லாக் என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா, மொரியார்ட்டிக்கு வந்து ஷெர்லாக்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா வந்து நின்ன உடனே அவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். உடனே ஷெர்லாக் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஷெர்லாக், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ ஜனவரி 1ஆம் தேதி முதல் முறையா என்னை தேடி நீங்க வந்த, அடுத்து ஜனவரி 12ஆம் தேதி நீ நான் என்னோட கேப் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நீ என்னை ஃபாலோ பண்ண, அப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி நீ என்னோட பேலஸ்க்கு வந்த. இந்த மாதிரி டேட் வைஸு டைம் வைஸு ஷெர்லாக் என்னைக்கெல்லாம் அந்த மொரியார்ட்டியை தேடி போனாரு, மொரியார்ட்டியை பத்தின அந்த தகவலை கலெக்ட் பண்ணாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் மொரியார்ட்டி கொடுப்பாரு. ஷெர்லாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஸோ ஷெர்லாக் வந்து இப்போ என்ன யோசிப்பாரு அப்படின்னா, சரி நம்ம நினைச்சது கரெக்டாக தான், இவன் ஒரு பெரிய ஜீனியஸ் தான், நான் வந்து நான் பண்றதை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது டேட் வைஸ் டைம் வைஸ் சொல்ற இவனோட புத்திசாலித்தனத்தை நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் யோசிப்பான். ஸோ நான் உனக்கு ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன் ஷெர்லாக், நீ இந்த விஷயங்களை இப்பவுமே விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது எனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி மொரியார்ட்டி சொல்லுவாரு. ஷெர்லாக் அஸ் யூஷுவல் இல்ல என்னால முடியாது. ஷெர்லாக்கு வந்து என்னன்னா ஒரு பயமும் இருக்கும். இவன் வந்திருக்கான், இவன் நம்மளை கொன்னுட்டானா, ஸோ டிராயர்ல இருந்து ஒரு வெப்பன் எல்லாம் எடுத்து வைப்பாரு, கன்னை. பட் அதெல்லாம் பார்த்துட்டு மொரியார்ட்டி சிரிக்கதான் செய்வாரு. அவரு ரொம்ப கூலா ஷெர்லாக்கை ஹேண்டில் பண்ணுவாரு அந்த சீன்ல. ஸோ என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்துல வந்து நீ தலையிடுற ஷெர்லாக் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார் நம்ம மொரியார்ட்டி. ஷெர்லாக் பதிலுக்கு என்ன சொல்லுவாருன்னா, என்னோட ப்ரொஃபஷனே டேஞ்சர் கூட விளையாடுறது தான். ஸோ ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி, எனக்கு டேஞ்சரஸ் எல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம், நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஷெர்லாக் சொல்லுவார். நான் உடனே திரும்ப மொரியார்ட்டி சொல்லுவாரு, நீ இது வெறும் டேஞ்சரஸ் கிடையாது, இது டெஸ்ட்ரக்ஷன், அதாவது இது வெறும் ஆபத்து கிடையாது, அழிவு, நீ மொத்தமா அழிஞ்சு போயிருவ ஷெர்லாக், இதை விட்டுரு அப்படிம்பாரு. ஷெர்லாக் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லுவாரு. சரி ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து ஜேம்ஸ் மொரியார்ட்டி கிளம்பிடுவார். பட் ஜேம்ஸ் மொரியார்ட்டி கிளம்புனதுக்கு அப்புறம் தொடர்ந்து
ஷெர்லாக்கை கொல்றதுக்கான மர்டர் அட்டெம்ப்ட் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு வேன் வந்து ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணோம், மேல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஒரு செங்கல் தலையில உள்ள ட்ரை பண்ணோம், எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் இப்போ ஒரு அட்டெம்ப்ட்ல தான் காலில் அடிபட்டிருக்கு. ஸோ என்னை தொடர்ந்து கொல்றதுக்கு ட்ரை பண்றான் மோரியார்ட்டி, எனக்கு பயமா இருக்கு. ஸோ வாட்சன் வந்து யோசிப்பான், அதாவது ஷெர்லாக் இவ்வளோ சீரியஸா பேசுறான்னா கண்டிப்பா மோஸ்ட்லி டெட்லியஸ்ட் வில்லனா தான் இருப்பான் அப்படிங்கிறத வாட்சனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா ஷெர்லாக் எதையுமே எக்ஸாகரேட் பண்ற ஆள் கிடையாது. எவ்வளோ மோசமான கொலகாரனா இருந்தாலும் அதை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ற ஒரு ஆளு ஷெர்லாக். ஷெர்லாக்ஸே ஒருத்தன் பயங்காட்டுறான் அப்படின்னா should be a most dangerous villain அப்படின்னு வாட்சனும் டிசைட் பண்ணுவான். பட் வாட்சன் என்ன கேட்பானா, இவ்வளோ நடந்திருக்குல்ல, நீ போலீஸ்ட்டு போக வேண்டியதானே, இப்போ என்ன தேடி வந்திருக்க, பட் பிஃபோர் தட் நீ போலீஸ்ட்டு போயிருக்கலாம், உனக்கு போலீஸ்ல நிறைய நீ அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ற ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, நீ ஏன் அங்கே போல அப்படிங்கிற மாதிரி வாட்சன் கேட்பான். இதுல எந்த விஷயத்துலையும் இப்போ என்ன கொல்ல ட்ரை பண்ற எந்த விஷயத்துலையும் நான் மோரியார்ட்டியை வந்து மாட்டியே விட முடியாது. ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு ஏஜென்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ என்ன வேனை வச்சு இடிக்க வந்தாங்கல்ல, இதை நான் போலீஸ்ட்ட போய் சொன்னா எவனாவட்ட போய் சரண்டர் ஆயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனை யார் பெயில் எடுப்பான்னா மோரியார்ட்டியே பெயில் எடுப்பான். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலையும் இப்போ எனக்கு நடக்கிற அந்த அட்டெம்ப்ட் மர்டரை என்னால் இது பண்ண முடியாது. ஸோ நான் திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வாட்சனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். சரி ஷெர்லாக் கேட்குறான், உன்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, அவங்க வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு. சரி இப்போ எனக்கு ஒன்னே ஒன்று பண்ணு, நான் இங்கேருந்து இப்போ நான் தப்பிச்சு போகிறேன், ஏதாவது ஒரு கான்டினென்ட்டுக்கு போகிறேன், எங்கேயாவது ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கே நான் தப்பிச்சு போகிறேன், எனக்கு துணைக்கு நீ எனக்கு வரணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஷெர்லாக்கு வந்து வாட்சன் இருந்தா மனதளவுல ஒரு பயங்கர தைரியமா இருப்பான். ஏன்னா முதல் முறையா ஷெர்லாக் வந்து மனதளவுல வீக்கா இருக்கிற ஒரு கதை இது. அப்போ என் கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லி வாட்சன் கூப்பிடுறான். சரி ஓகே டெஃபினட்டா, ஏன்னா வாட்சனுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு அப்படி இல்லை. சரி உடனே கிளம்பலாம் அப்படின்னா, இப்ப கிளம்ப வேண்டாம், எனக்கு என்னன்னா எல்லா நேரமும் நான் யாரோ ஒருத்தரால ஃபாலோ பண்ணப்படுறேன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ கிளம்ப வேண்டாம், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதாவது நம்ம எங்க போறோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, நம்மளை யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப 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 சீக்கிரட்டா நாளைக்கு காலையில கிளம்பு, நாளைக்கு காலையில உன்னை தேடி ஒரு கேப் வரும், அந்த கேப்லயும் ஒரு லக்கேஜை மட்டும் அனுப்பு, அப்புறம் நீ ஒரு கேப்ல போ. இந்த மாதிரி யாராவது உன்னை ஃபாலோ பண்ணா கூட அவங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி விக்டோரியா ஸ்டேஷனுக்கு வந்து 9 மணிக்கு வந்து சேர்ந்துரு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடறான். அடுத்த நாள் காலையில ஒரு கேப் வருது. இதுல அந்த கேப் டிரைவரா யார் வருவானா, இந்த மேக்ராஃப்ட் ஹோம்ஸ் அப்படின்றது யாருன்னா ஷெர்லாக்கோட அண்ணன். இந்த கதாபாத்திரம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் இதுல வரும். நீங்க வெப் சீரிஸா பார்த்துருந்தீங்கன்னா அந்த மேக்ராஃப்ட் ஹோம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கேரக்டராகவும் இருக்கும். அந்த மேக்ராஃப்ட் ஹோம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இடத்துல ஷெர்லாக்கை காப்பாத்துற மாதிரி, ஷெர்லாக் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த கதாபாத்திரம் வந்து வரும், அவரோட கூட பிறந்த அண்ணன். ஸோ இந்த மேக்ராஃப்ட் ஹோம்ஸ் தான் இப்போ இங்க கேப் டிரைவரா வர்றாரு. ஸோ வாட்சன் வந்து விக்டோரியா ஸ்டேஷன்ல போய் சேர்றாரு. அங்கேயும் பார்த்தா கடைசி வரைக்கும் ஷெர்லாக் வந்திருக்கவே மாட்டார். ஷெர்லாக்கை தேடிட்டே இருப்பாரு, ட்ரெயின் கிளம்ப போகும், என்னடா ஷெர்லாக்கை காணும் பாரு. வாட்சன் கூட ஒரு இட்டாலியன் ஃபாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், ஒரு ஃபாதர். அவர் வந்து வயசானவரா இருப்பாரு. அவர் வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு, லக்கேஜ் எல்லாம் தூக்குறதுக்கு. இவர் லக்கேஜ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. இவர் கடைசி வரைக்கும் பதட்டமா இருக்கும், எப்படா ஷெர்லாக் வருவாருன்னு. கடைசி பார்த்தா அந்த ஃபாதரா வேஷம் போட்டு வந்ததே ஷெர்லாக் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிவீல் பண்ணுவாரு. ஏன்னா அவர் அந்த ஐடென்டிட்டியை கூட எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருப்பாரு ஷெர்லாக், ஏன்னா அந்த அளவுக்கு மோரியார்ட்டி மேல பயம். ஸோ இங்க இருந்து இப்போ வாட்சனும் ஷெர்லாக்கும் எங்க தப்பிச்சு போறாங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு போயிருவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியா, அதாவது ஒவ்வொரு இடமா தாண்டி இங்கிலாந்துல இருந்து கடைசியா சுவிட்சர்லாந்துல போய் இருப்பாங்க. ஸோ இங்க நம்ம சேஃபா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்போ அங்கேயும் ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பாங்க. இதுக்குள்ள இந்த திங்கக்கிழமை இவங்க ஒரு டெட்லைன் சொல்லியிருப்பாங்கல்ல, அன்னைக்கு வந்து போலீஸ்ல எல்லா ஆதாரமும் கிடைச்சிரும், ஜேம்ஸ் மோரியார்ட்டி அரெஸ்ட் ஆயிடுவாரு, அந்த நாளும் வந்துடும். இன்னொன்று என்னன்னா, இந்த தப்பிச்சு போகும்போது ஒரு நாள் நியூஸ் பேப்பரை காட்டுவாரு நம்ம ஷெர்லாக். இந்த நியூஸ் பேப்பரை பாரு, அதுல என்ன இருக்குன்னா 221B பேக்கர் ஸ்ட்ரீட்ல வந்து தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே ஷெர்லாக்கை கொல்றதுக்கு நடந்த சதி. பட் அதுல இவங்க ஆப்வியஸ்லி இவங்க இல்லைங்கிறனால அங்க தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இந்த திங்கக்கிழமை இவங்க சொன்ன அந்த மண்டே வந்துடும். மண்டே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மோரியார்ட்டி மட்டும் அங்க தப்பிச்சு போயிருப்பாரு. ஸோ மொத்த கேங்கும் அரெஸ்ட் ஆயிரும், பட் மோரியார்ட்டி தப்பிச்சிருவார். இப்போ ஷெர்லாக்கு இன்னும் பயம் வந்துடும், ஐயோ மோரியார்ட்டி தப்பிச்சிட்டா, இப்போ நான் இன்னும் டேஞ்சரஸ்ல இருக்கேன். பட் எனிவே நான் சுவிட்சர்லாந்து வரைக்கும் தப்பிச்சு வந்தது மோரியார்ட்டிக்கு தெரியாதுன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் நம்புவான். ஸோ இப்போ அங்க ஒரு ஹோட்டல்ல, ஒரு ரிமோட் வில்லேஜ்ல போய் ஒரு ஹோட்டல்ல போய் தங்கியிருப்பாங்க ஷெர்லாக்கும் வாட்சனும். அங்க யாருக்குமே இங்கிலீஷ் கூட தெரியாது. அங்க அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். ஹெல்ப் பண்ற ஒரு பாய் இருப்பான், ஒரு ரூம் பாய் மாதிரி ஒருத்தருப்பான். அவன் தான் சொல்லுவான், பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அந்த ஃபால்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவன் வாட்சன் என்ன நினைப்பானா, ஷெர்லாக்கை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சிருக்கான்னு சொல்லி அந்த ஃபால்ஸ்க்கு போவாங்க. அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸா இருக்கும். அதை பார்க்கும்போதே அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு இவங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மலை மேல நின்று அந்த ஃபால்ஸை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த ரூம் பாய் வந்து திரும்ப தேடி வருவான் ஷெர்லாக், வாட்சனையும் ஷெர்லாக்கையும். அப்ப தேடி வரும்போது அவன் கையில ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் யாரு கொடுத்துருப்பா அப்படின்னா, ரூம்ல இருக்க அந்த ஹோட்டல்ல இருக்கிற மேனேஜர் கொடுத்துருப்பாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா,
ஹோட்டல்ல ஒரு லேடிக்கு வந்து இமிடியேட்டா டாக்டர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. வாட்சன் டாக்டர்ங்கிறது ஹோட்டல்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இமிடியேட்டா வாட்சன் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி இவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க. உடனே வாட்சன் வந்து சரி நான் போறேன் அப்படிமா. ஷெர்லாக் நீ போயிட்டு வா, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போவான். ஸோ வாட்சன் அங்க கிளம்பி போயிடுவான். அங்க கிளம்பி லாட்ஜுக்கு போகும்போது அங்க போய் ஹோட்டல்ல போய் நீங்க வர சொன்னீங்களாமே அப்படிமா. இல்லையே நான் வர சொல்லலையே அப்படின்னா, இந்த இப்படி ஒரு லெட்டர் வந்து உங்க ரூம் பாய் கொடுத்தான் அப்படின்னா, இல்ல எந்த லெட்டர் நான் எழுதல, இங்க ஒருத்தர் ஹைட்டா ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தாரு, அவர் தான் எழுதினாரு, பட் இது உங்களுக்கு தான் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. பட் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு லேடி இங்க தங்கியிருக்காங்கிறதே போய் அவங்களுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட்ங்கிறதுலாம் உண்மை கிடையாது, இல்ல நான் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்றது. இப்போ வாட்சனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா வாட்சன் வரும்போது இவர் சொன்ன அந்த உயரமான மனிதன் வந்து ஆப்போசிட்ல போற மாதிரி பார்த்திருப்பாரு. வாட்சனுக்கு அதே மாதிரி மோரியார்ட்டிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து உயரமான மனிதர்னு ஷெர்லாக் மென்ஷன் பண்ணதுன்னு வரும். ஐயோ ஷெர்லாக் வந்து தனியா விட்டுட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஓடுவான் அந்த ஃபால்ஸை பார்த்து. அங்க ஓடுனா பார்த்தா ஷெர்லாக்கோட வாக்கிங் ஸ்டிக் மட்டும் இருக்கும். ஸோ ஷெர்லாக்கோட வாக்கிங் ஸ்டிக், அவரோட ஹேட்டு. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத வாட்சனால புரிஞ்சுக்க முடியும். அந்த மலையில இருந்து ஷெர்லாக் கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சிருக்க முடியும். அப்போ சுத்தி தேடுவாரு. கீழே வந்து வாட்சன் ஷெர்லாக்கோட திங்ஸ்லாம் அந்த மலைக்கு கீழே அந்த பாறைகள்லாம் அங்கங்க கிடக்கும். அதே மாதிரி இன்னொரு திங்ஸும் கிடக்கும். ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத இவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார்னா, ஷெர்லாக்குக்கும் ஜேம்ஸ் மொரியாரிட்டி தேடியே வந்துட்டான். அட்லாஸ்ட் தேடியே வந்துட்டான். 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. சண்டையில 2 பேருமே மலையில இருந்து கீழே வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வாட்சன் நினைப்பாரு. ஸோ இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம ஷெர்லாக் அந்த சுத்தி வந்து அந்த ஷெர்லாக்கோட வாக்கிங் ஸ்டிக்லாம் இருக்கிற கீழே பார்த்தா ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். அந்த லெட்டர் வந்து வாட்சனுக்கு வந்து ஷெர்லாக் எழுதியிருப்பாரு. டியர் வாட்சன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. என்னன்னா, ஐ திங்க் உனக்கு வந்த லெட்டர் வந்து ஃபேக்கு, உனக்கு யாரோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் தேவைப்படுறாங்கன்னு சொன்னது வந்து ஃபேக் லெட்டர்னு எனக்கு தோணுது. பட் நீ கிளம்பி போயிட்ட. பட் எனக்கு வந்து இது எல்லாமே ஏதோ ஒரு ட்ராப்னு தோணுது. உன்னை தனியா பிரிச்சுட்டு என்னை கொல்றதுக்கு மொரியார்ட்டி பக்கத்துல வந்துட்டான்னு தோணுது. ஏன்னா மொரியார்ட்டி வந்து அவ்வளோ டேஞ்சரஸ் தான். ஐ திங்க் இதுதான் என்னோட எண்டுங்கிறதும் எனக்கு புரியுது. ஸோ அவன் வந்தான்னா எனக்கு கண்டிப்பா கொன்றுவான். ஸோ நீ ஒண்ணு மட்டும் பண்ணு, இன்னும் மோரியார்ட்டியை பிடிக்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இன்னும் ஒரு இடத்துல நான் மறைமுகமா வச்சிருக்கேன், அதை வந்து போலீஸ்ட மட்டும் நீ ஒப்படைச்சிரு. மொரியார்ட்டியோட கேங்கை பிடிக்கிறதுக்கு அது மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பட் இதுதான் என்னோட எண்ட் வாட்சன், குட் பை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இருக்கும். இதை படிச்ச உடனே வாட்சனுக்கு வந்து அப்படி கண்ணீரா வரும். ஏன்னா வாட்சனோட அந்த நட்பு வந்து அந்த மாதிரி, வாட்சன் ஷெர்லாக்கோட நட்பு வந்து ஸோ தன்னோட நண்பனை இழந்துட்டோம், ஒரு குற்ற உணர்ச்சி. நான் ஒருவேளை விட்டுட்டு போகாம இருந்திருந்தா ஷெர்லாக்கை காப்பாத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சியோட ஷெர்லாக் அந்த கண்ணீரோட அப்படியே அந்த கதை முடிகிற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட்ல இந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து மொரியார்ட்டியோட மொத்த கேங்கையும் பிடிச்சிடுற மாதிரியும் இன்னும் மிச்சம் இருக்கிறவங்களையும் பிடிக்கிற மாதிரியும் அந்த கதை முடிஞ்சிடும். ஸோ மோஸ்ட் டெட்லியஸ்ட் வில்லனும் அதுக்கு அதாவது மிக அதிபுத்திசாலியான டிடெக்டிவான ஷெர்லாக் ஹோம்ஸும் அவருக்கு ஈக்குவலான ஒரு ஜீனியஸான ஒரு வில்லன் மொரியார்ட்டியும் செத்து போற மாதிரி இந்த கதை முடிஞ்சிடும். ஸோ 1894 ஆக்சுவலா ஷெர்லாக் ஹோம்ஸ்ங்கிற கதாபாத்திரத்தை வந்து ஆர்தர் கோனான் டோயில் வந்து கொன்னுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு வந்து சீரியஸ் லிட்ரேச்சர், ஒரு முக்கியம் ஒரு சீரியஸான இலக்கியம் எழுதணும்னு ஆசை. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் இல்லைன்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இலக்கியம் இப்படி எழுதணும்னு ஆசை. ஏன்னா இதுவெல்லாம் கமர்ஷியல் கதை தானே. நம்ம படத்திலே பார்ப்போம்ல, கமர்ஷியல் இயக்குநர்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி இலக்கியவாதிகளுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலா எனக்குமே அதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இப்படியே நம்ம தொடர்ந்து ஒரு டிடெக்டிவ் நாவலா எழுதிக்கிட்டு இருக்கோம், போதும் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதை ரிலீஸ் ஆகும்போது 2 லாங் ஸ்டோரிஸ் எழுதியிருந்தாரு, 23 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருந்தாரு நினைக்கிறேன். இது 23வது ஷார்ட் ஸ்டோரியா இருக்கும், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. ஸோ இதோட நம்ம இந்த டிடெக்டிவ் கதையை முடிச்சுக்கலாம், ஷெர்லாக் ஹோம்ஸோட கதாபாத்திரத்தையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 1894 இந்த கதையை முடிச்சிட்டாரு. ஆனா இந்த கதையை கொன்னதுக்கு அப்புறம், இந்த ஃபைனல் ப்ராப்ளம் கதை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கடுத்தும் 2 லாங் ஸ்டோரிஸ் வந்து ஷெர்லாக் வச்சே ஆர்தர் கோனான் டோயில் எழுதியிருக்காரு. 33 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அதை ஏன் எழுதியிருக்காரு? இந்த கதாபாத்திரம் ஷெர்லாக் செத்து போயிட்டாரு, திரும்ப எப்படி ஷெர்லாக் வந்தாரு, உயிரோட வந்தாரா, இல்ல எப்படி மற்ற கதைகள்லாம் அப்ப பிளாஷ்பேக் மாதிரி எழுதுனாங்களா அப்படிங்கிறத டீடைல்டா அடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.